அனைவருக்கும் வணக்கம். இந்திய எல்லையில் ராணுவ விமானத்தளம் எச்சரிக்கையை மீறி சீனா தன்னுடைய வேலையை காட்டுகிறது. ஆமாங்க, பக்கத்து நாடான சீனா லடாக் எல்லையை ஒட்டிய திபெத் பகுதியில் இருக்கிற பாங்காங் ஏரி கரையில பிரம்மாண்ட ராணுவ விமானம் இயக்குத்தளத்தை கட்டிட்டு வருது. இது பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் மூலமா படங்கள் மூலமா இது நமக்கு தெரிய வருது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏற்கனவே வாய்க்கா வரப்பு இருக்கு. பல வருஷமா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருந்துட்டு வந்தாலும் லடாக் அருணாச்சல பிரதேசத்துல அந்த எல்லை பகுதியில பாத்தீங்கன்னா சீனா தனக்கு சொந்தமா அப்படிங்கறது மாதிரி பிரச்சனைக்கு உண்டாகிட்டே வந்தது. 2020 லடாக்கை ஓட்டுன கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில சீனா நுழைஞ்சதும் இந்திய வீரர்கள் அடிச்சு துரத்துறதும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அமைதியா இருந்தாங்க. பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஷி ஷின்பிங்கும் பேசி 2 பேரும் சமாதானப்படுத்துற மாதிரி படுத்திட்டு இந்த நிலையில பாத்தீங்கன்னா சீனா தன்னுடைய தோல்வியை ஒத்துக்காம மறைமுகமா ராணுவ தளங்களை அமைச்சு வராங்க. ஆமாங்க, அமெரிக்காவை சேர்ந்த புவிசார் நுண்ணறிவு நிறுவனமான ஆல் சோர்ஸ் அனாலிசிஸ் சீனாவோட இந்த கட்டுமான தளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாங்க, அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணக்குப்படி பார்த்தா இந்தியாவுடைய லடாக் பகுதியில ஏரி கரையில பிரம்மாண்ட ராணுவ விமான இயக்கு தளத்தை சீனா கட்டிட்டு வருதுங்க. இது பாத்தீங்கன்னா இந்த 2020 மோதலுடைய வெளிப்பாடுன்னே சொல்லப்படுகிறதுங்க. இந்த கட்டுப்பாட்டு மையத்துல வீரர்கள் முகாம் இருக்குமாமா, வெடிமருந்து சேமிப்பு கிடங்குகள் இருக்குமாமா, ரேடார் அமைப்பு இருக்குமாமா, ராணுவத்துக்கு தேவையான எல்லா அம்சங்களும் இந்த தளத்துல கட்டப்பட்டிருக்குதாமா. சோ நிறைய வளாகங்கள் மூடிதான் வச்சிருக்காங்க. இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற எதிரிகளோட இலக்குகளை துல்லியமா தாக்குற ஏவுகணைகள் தளங்கள்லாம் வைக்க போறாங்களாமா. இது பாத்தீங்கன்னா ஏவுகணை தளங்கள் ரொம்ப தூரத்துல பாயும் வேகத்துல அமைக்கப்பட்டிருக்குங்க. HQ-9 ரொம்ப அதிநவீனமானது. இந்த அமைப்புகளால இந்த ஏவுகணை அமைப்புகளை எல்லாம் இங்க பதிக்க வைக்க போறாங்களாமா. இதை அமெரிக்காவுடைய ஆல் சோர்ஸ் அனாலிசிஸ் இந்த கட்டுமான பிரிவு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சீனா இன்னொரு வேலையும் பண்ணிருக்காங்க. சீனா அடுத்ததா பாத்தீங்கன்னா நேபாள், அதாவது திபெத் பகுதி இருக்கு இல்லைங்களா, திபெத்தோடைய கர்பவுண்டிங்கிற பகுதியில சீனா அங்கேயும் தன்னுடைய ராணுவ தளத்தை கட்டிட்டு வர்றாங்க. இதுவும் நமக்கு வெளியே தெரிஞ்சு போச்சுங்க. ஆக அதாவது இந்தியாவுடைய எல்லையிலிருந்து 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த ராணுவ தளத்தை கட்ட போறாங்க. லடாக்ல நமது நியோமா விமான நிலையத்துக்கு நேர் எதிரே இந்த ஏவுகணை தளங்கள் அமைய போகுது. சோ இரு மையங்கள்லயுமே பாத்தீங்கன்னா கட்டுமான வேலைங்கிறது சீனா செஞ்சுட்டு வருது. சீனா அமைதியா இருக்க போறது இல்லைன்னு தெரியுது. ஆனா இந்தியாவுக்கு இதுக்கு மேல தெரியும். இனி இந்தியாவுடைய போக்கும் வித்தியாசமாக இருக்கும். சைனாவுடைய பிரச்சனையாவது வெளியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது பிரச்சனை செய்யலான்னு அவங்க கட்ட அந்த ராணுவ தளத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்தியாவோடது அப்படி இல்லை. வெடிச்சு தள்ளனாதான் உலகத்துக்கே தெரியும். இந்தியாவும் தனது வேலையை காட்டும்னு நம்பப்படுகிறது. நன்றி, வணக்கம்.